ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 12:20க்கு ட்ரெயின். ஸோ சீக்கிரமாக எழுந்திரிச்சாதான் குக்கிங்லேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமாக கிளம்ப முடியும். ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சாலே அந்த வைப்ரேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ளசன்ட் மார்னிங்காக இருக்கும். டேவே ரொம்ப நல்லா போகும். நைட் மெஹந்தி வச்சுட்டு படுத்தேன். எப்போவுமே மெஹந்தி வச்சுட்டு மார்னிங் அதோட கலர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மெஹந்தி நம்ம அப்படியே வாஷ் பண்ணாமல் கொஞ்சம் கோகோனட் ஆயில் விட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா கலர் நல்லா ஸ்டே ஆகும். 24 hours ட்ராவல் அப்படிங்கிறனால எல்லா டைமும் நம்மளால் ட்ரெயினில் கிடைக்கிற ஃபுட்டை நம்ம சாப்பிட முடியாது. அட்லீஸ்ட் ஒரு லஞ்ச் ஆர் டின்னர் இது மட்டுமாவது ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகலாம் சொல்லி பிளான் பண்ணோம். இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கண்டெய்னர்ஸ் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சாச்சு. நமக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெயிட்டும் கம்மியாயிரும். சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பிட்டோம். மகிழன் தான் எங்களை விட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான். அவனுக்கு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்கிற இடத்துல இருந்து செகந்திராபாத் போகிறதுக்கு லோக்கல் ட்ரெயினில் தான் போகணும். அதுக்காக நாங்கள் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆன் டைமில் ட்ரெயினும் வந்துருச்சு. நாங்கள் அதில் ஏறிட்டோம். 1.5 hours முன்னாடியே நாங்கள் போயிட்டோம். ஏன்னா அங்கே போய் தான் நாங்கள் லஞ்ச் எல்லாம் மகிழனுக்கு கொடுத்துட்டு அப்புறமா ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றக்காக முன்னாடியே நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே எடுத்துக்கிட்டோம். லோக்கல் ட்ரெயினும் நல்லா நீட்டாக இருந்துச்சு. எங்கள் கூட எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களும் அங்கேருந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க தெலுங்கு. அதனால் எங்களுக்கு லாங்குவேஜ் இஷ்யூஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. இனிமேல் நாங்கள் அங்கேருந்து செகந்திராபாத்துக்கு 1 hour முன்னாடியே வந்துட்டோம். ட்ரெயினில் போய் என்னென்ன நடந்துச்சுன்னு அடுத்த விளாகில் சொல்கிறேன். பாய்.